உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது குடி மற்றும் போதைக்கு அடிமையானவங்க இருக்காங்களா? அவங்கள ஏதாவது ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பி சிகிச்சை பெற்று மறுபடியும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஏற்கனவே இது மாதிரி நிறைய பேர் மறுவாழ்வு மையத்துக்கு போனவங்க மீண்டும் வந்து போதைக்கு அடிமையாயிட்டாங்களே, நம்மளும் எப்படி இவங்களை நம்பி ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த யோசனையோடய வாங்க, அதே யோசனையோட இந்த வீடியோவையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். மறுவாழ்வு மையத்துல ஒரு குடி நோயாளியோ ஒரு போதை நோயாளியோ அனுமதி பண்ணிட்டோம், 2 அல்லது 3 மாசம் அந்த மறுவாழ்வு மையத்துல அவங்க சிகிச்சை பெறுறாங்க, ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அவங்க வெளியே வந்தோடனே குடிக்க மாட்டாங்க அல்லது மறுபடியும் வேற ஏதாவது போதை பழக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே நிறைய பேர் செய்யற தவறு என்னன்னு தெரியுமா? அவங்கள கொண்டுட்டு போய் என்ன விஷயம்னே தெரியாம, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம என்ன பண்ணி வச்சிடறாங்க. நிறைய மறுவாழ்வு மையங்கள்ல போய் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் ஏன் 1 வருஷம்னு சொல்லி வருட கணக்கில் அவங்கள போட்டு சிகிச்சை கொடுக்குறேன், ட்ரீட்மெண்ட் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படின்னு காலத்தை விரயம் பண்றாங்க, நேரத்தையும் விரயம் பண்றாங்க, பணத்தையும் விரயம் பண்றாங்க. அவங்களோட நம்பிக்கையும் கடைசியில் என்ன ஆயிருது? விரயமாகி போயிருது. அவங்க வெளியே வந்த உடனே மறுபடியும் மது பழக்கத்துக்கோ அல்லது வேற ஏதோ ஒரு போதை பழக்கத்துக்கோ மீண்டும் அவங்க கையில எடுக்கும்போது அவங்களோட நம்பிக்கை என்ன ஆகுது? அந்த இடத்துல முற்றிலும் தகர்ந்து போய் இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, முதல்ல உங்களுடைய வீட்டுல இருக்கிறவருக்கு என்ன பிரச்சனை, குடி நோயால அவங்களுக்கு என்ன பிரச்சனை, போதையால அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இதை நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு மறுவாழ்வு மையத்துல சேர்க்க முடியும். முதல்ல மறுவாழ்வு மையம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் நிறைய மக்களுக்கு மறுவாழ்வு மையம்னாலே என்னன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியும். அந்த மறுவாழ்வு மையத்துல நிறைய பிரிவுகள் உண்டு. ஒரு பிரிவு ரிஹாபிலியேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு டி அடிக்ஷன் சென்டர்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ரிஹாப் அண்ட் டி அடிக்ஷன் சென்டர், இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு சென்டர்னு சொல்லுவாங்க. இதுல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க குடிப்பழக்கம் அல்லது போதை பழக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த 3ல எந்த ஒரு மறுவாழ்வு மையத்துல சேர்த்தா அவங்க குறுகிய காலத்திலேயோ அல்லது கொஞ்சம் நாள்பட்ட காலத்திலேயோ ஒரு ரெக்கவரி ஆகி வெளியே திரும்பி நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு அவங்க தயாராவாங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து என்ன செய்யணும்? உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களையோ அல்லது உங்களுடைய உறவினர்களையோ இந்த சைக்காட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க என்ன செய்யணும்? இந்த 3ல எந்த ஒரு மறுவாழ்வு மையத்தில் இவங்களை கொண்டு போய் சேர்த்தா இவங்க சிகிச்சை பெற்றால் அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்தாங்கன்னா இவங்க வெளியே எந்த ஒரு போதை பழக்கத்துக்கும் திரும்பாம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறத நீங்க முதல்ல உணர்ந்து செயல்படணும். இந்த 3 சிகிச்சை மையங்கள்ல இது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. மெயினா இருக்கிறது இந்த 3 சிகிச்சை மையங்கள். இதுல கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய நம்பர், அதை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. 24 மணி நேரமும் இதுல நீங்க உங்களுடைய எல்லா சந்தேகங்களையுமே கேட்டு புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையோ உறவினர்களையோ குடி மற்றும் போதை பழக்கத்திலிருந்து மீட்கிறதுக்கு இவங்க இலவசமா ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த ஆலோசனை கேளுங்க, அவங்க சொல்ற என்ன யோசனைகளை கேளுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள நல்ல ஒரு வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்ப வைங்க.